தேமுதிக நிறுவன தலைவரும் பிரபல திரைப்பட நடிகருமான முன்னாள் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான விஜயகாந்த் கடந்த சில நாட்களுக்கு முன்பு உடல்நலக் குறைவு காரணமாக உயிரிழந்தார். அதனைத் தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் தமிழகம் முழுவதும் அவரது மறைவை ஒட்டி கட்சி மற்றும் அமைப்பு பாகுபாடு இல்லாமல் பல்வேறு தரப்பினரும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அந்த வகையில் திருவாரூர் மாவட்ட தேமுதிக சார்பில் அனைத்து கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்ட அமைதி ஊர்வலம் தேமுதிக மாவட்ட தலைவர் சண்முகராஜ் தலைமையில் நடைபெற்றது. இதில் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் உள்ளிட்ட அனைத்து கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்த அமைதி ஊர்வலம் பழனியாண்டவர் கோயில் அருகில் நிறைவடைந்ததை அடுத்து அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த விஜயகாந்தின் புகைப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற இரங்கல் கூட்டத்திலும் அனைவரும் கலந்து கொண்டு உரையாற்றினர். தென் மாவட்டங்களில் கனமழை காரணமாக தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை வெள்ளத்தால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். தாமிரபரணி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் குளங்கள் உடைந்து குடியிருப்பு பகுதிகளிலும் விளைநிலங்களிலும் பலத்த சேதம் ஏற்பட்டது. இந்நிலையில் கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம் ஸ்ரீ மூகாம்பிகா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை தலைவர் வேலாயுதன் நாயர், இயக்குநர் ரெமா நாயர் ஆகியோரது ஆலோசனையின் பேரில் மூகாம்பிகா மருத்துவமனை டிரஸ்ட் மருத்துவர் மூகாம்பிகா ஸ்ரீ வைகுண்டம் சுற்றுவட்டார பகுதிகளில் பாதிக்கப்பட்ட இடங்களை நேரில் ஆய்வு செய்து அப்பகுதி மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினார். மிக்ஜாம் புயல் மழை காரணமாக திருவள்ளூர் மாவட்டத்தில் பரவலாக கனமழை கொட்டி தீர்த்தது. இந்நிலையில் திருவள்ளூர் அடுத்த தோமூர் ஊராட்சியில் உள்ள பொதுமக்கள் கழிவுநீர் கலந்த குடிநீரை பயன்படுத்தியதால் 10க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டது குறித்து தகவல் அறிந்த திருவள்ளூர் எம்எல்ஏ விஜய் ராஜேந்திரன் நேரில் சென்று ஆறுதல் கூறினார். இதனைத் தொடர்ந்து தோமூர் கிராமத்திற்கு நேரில் சென்று தேங்கிய மழை நீரை உடனடியாக அகற்ற அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். இதில் நிலைய மருத்துவர் ராஜ்குமார், ஒன்றிய செயலாளர் கூலூர் ராஜேந்திரன் உட்பட திமுக இளைஞர் அணியினர் உடனிருந்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் கங்காதரபுரம் ஊராட்சி திருமங்கலம் கிராமத்தில் 19.60 லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கட்டிட திறப்பு விழா பள்ளி தலைமை ஆசிரியர் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மயிலாடுதுறை மாவட்ட திமுக செயலாளரும் பூமுக சட்டமன்ற உறுப்பினருமான நிவேதா முருகன் கலந்து கொண்டு பள்ளி வகுப்பறை கட்டிடத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் உமா மகேஸ்வரி சங்கர், குத்தாலம் ஒன்றிய குழு தலைவர் மகேந்திரன், கட்சி நிர்வாகிகள், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள், பெற்றோர்கள் பலர் கலந்து கொண்டனர். கோவை தொண்டாமுத்தூர் பகுதியில் பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகசுந்தரம் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், கோவை தொண்டாமுத்தூர் தொகுதியில் 15,000 முதல்வரின் விரிவான காப்பீடு திட்ட அட்டைகள் வழங்குவதை இலக்கு நிர்ணயித்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் முகாம்கள் நடைபெறும் இடங்களில் சுய உதவிக் குழுக்களுக்கு கடன் வழங்குதல், புதிய சுய உதவிக் குழுக்களை துவங்குதல், சிறு குறு தொழில் நிறுவனங்கள் மூலமாக பயனாளிகளுக்கு விண்ணப்பங்களை வழங்கி படிவங்களை பெறுதல் போன்ற பயனாளிகளுக்கு தேவையான கடன் வசதிகளுக்கான முகாம்களும் நடைபெற உள்ளது என்றார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் நிகழாண்டு 70,000 ஹெக்டரில் விவசாயிகள் சம்பா, தாளடி, நெல் சாகுபடி செய்துள்ளனர். இதில் பெரும்பாலான இடங்களில் நெல் கதிர் முற்றி அறுவடைக்கு தயாராக இருந்த நிலையில் தற்போது நெற்பயிர்கள் புகையான் தாக்குதல் ஏற்பட்டுள்ளது. இதனால் மயிலாடுதுறையை அடுத்த நீடூர், அருவாப்பாடி, ஆனந்த தாண்டவபுரம், மணல்மேடு பகுதிகளில் அறுவடைக்கு தயாராக உள்ள நெற்பயிர்கள் பதராக மாறியுள்ளது. இதனால் இப்பகுதி விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். எனவே இந்த இழப்பினை சரி செய்ய தமிழக அரசு பயிர் பாதிப்புக்கான நிவாரணத்தை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர்.
புதுச்சேரி மாநிலத்தின் நெற்களஞ்சியம் என போற்றப்படும் காவிரியின் கடைமடை பகுதியில் உள்ள காரைக்கால் மாவட்டத்தில் திருநள்ளாற்றை அடுத்த சேத்தூரில் சந்திரசேகர் என்ற விவசாயி கடந்த 10 ஆண்டுகளாக இயற்கை முறையில் பொங்கல் கரும்புகளை விளைவித்து வருகின்றார். இந்நிலையில் அவர் விடுத்துள்ள கோரிக்கையில் புதுச்சேரி மாநிலத்தை ஒட்டியுள்ள தமிழக பகுதியில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அறுவடை செய்யப்படும் கரும்புகளை தமிழக அரசே நேரடியாக கொள்முதல் செய்து தமிழக மக்களுக்கு இலவசமாக வழங்குவது போல் புதுச்சேரி மாநிலத்தில் பொங்கல் பண்டிகைக்காக தயாராக உள்ள கரும்புகளை புதுச்சேரி அரசு நேரடியாக கொள்முதல் செய்ய வேண்டும் என்று காரைக்கால் மாவட்ட கரும்பு விவசாயிகள் புதுச்சேரி அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். நாகை மாவட்டம் கீச்சாங்குப்பம் காளியம்மன் கோயிலில் 108 திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. திருவிளக்கு பூஜையில் மஞ்சள், குங்குமம், புடவை, தாலிக்கயிறு உள்ளிட்ட மங்கள பொருட்கள் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டன. அதனை பூஜித்த பெண்கள் மந்திரங்கள் ஓதி மனமுருகி காளியம்மனையும் ஐயப்ப சுவாமியையும் வேண்டிக் கொண்டனர். பின்னர் இயற்கை பேரிடர்களிலிருந்து உலக மக்களை காக்க வேண்டியும் கடலில் மீன்வளம் பெருக வேண்டியும் ஒரே நேரத்தில் அனைத்து பெண்களும் பூஜை மணியை ஒலித்தவாறு சுவாமிக்கு தீப ஆராதனை செய்து வேண்டிக் கொண்டனர். இதில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் குத்துவிளக்கேற்றி அம்மனை வழிபாடு நடத்தினர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவலூர் அடுத்த சிவனார்தாங்கல் கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் பகுதி நேர ஓவிய ஆசிரியராக பணிபுரிந்து வருபவர் செல்வம். இவர் தேமுதிக தலைவரும் நடிகருமான கேப்டன் அவருடைய கனவை நிறைவேற்றும் வகையில் விஜயகாந்த் மனைவியான தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் உருவத்தை விஜயகாந்த் போட்டோவிலேயே நீர் வண்ணத்தில் தொட்டு 5 நிமிடங்களில் ஓவியம் வரைந்து அசத்தியுள்ளார். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வனப்பகுதிக்குட்பட்ட பெவனூர் காப்புக்காடு பகுதியில் ஒற்றை யானை ஒன்று உடல்நிலை சரியில்லாமல் இருந்துள்ளது. பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த பெண்ணாகரம் வனத்துறையினர் மருத்துவருடன் வந்து யானைக்கு சிகிச்சை அளித்தனர். இதையடுத்து சிகிச்சை அளிக்கப்பட்ட ஒற்றை யானை திடீரென உயிரிழந்தது. பின்னர் இதுகுறித்து வனத்துறையினர் கூறுகையில் வனப்பகுதியில் உடல்நிலை பாதிப்புக்குள்ளாகி 40 வயது ஆண் யானை இறந்துள்ளதாகவும் இறந்த யானையின் பிரேத பரிசோதனை செய்து வனப்பகுதியில் புதைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.